இந்த February 14 வந்துச்சுன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆக போகுது. எனக்கு ரெண்டு ட்வின் பொண்ணுங்க. ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க. சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வரைக்கும் நீ சினிமா பண்ணு, சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும்தான். சின்னத்திரை மூலம் உலகெங்கும் உள்ள தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களை வென்ற நடிகரும் நினைவெல்லாம் நீயடா படத்தின் கதாநாயகனுமான பிரஜன் அவர்களை பேசழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மழையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான படம். ஒரு 3 வருஷமாக ஆதிரான் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி மெயினாக பாபு சார், லிக்கா தேட்டர்ஸ் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா டைரக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தர தாண்டி கேஆர் சார் சொன்ன மாதிரி நம்ம எஸ்னேன் சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை கண்டிப்பாக ஆதிரான் சார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும். நம்ம குழந்தையா இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல, ஏன்னா கடைசியாக நான் தள்ளி விட்டாங்க லாஸ்ட்டில், வேறு வழி இல்லை, பேசி ஆகணும். குழந்தையா இருக்கும்போது நம்ம நினைவுகளாக இருக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், அம்மாவும் நினைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா, இல்லை பொம்மை வாங்கி கொடுத்து போகிற நினைவுகள் இருக்கும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லா அம்மாவோட அரவணைப்பில் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம், ஒரு நண்பன், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி. ஸோ நினைவெல்லாம் நீடா, நினைவுன்னு நினைக்கும் நினைவுகள் மட்டும்தான். ஸோ என்ன சார்ந்த நினைவுகள் அனைத்தும் பார்த்து என் மனைவி மட்டும்தான். இந்த February 14 வந்துச்சுன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆக போகுது. எனக்கு ரெண்டு ட்வின் பொண்ணுங்க. ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க. சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வரைக்கும் நீ சினிமா பண்ணு, சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் வெற்றியும் பின்னாடி ஒரு மனைவி, ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எனக்கு எல்லாமே அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது தான், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும், வீடு வாங்கணும். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன டாக்டர் கூப்பிலாம் அசிங்கமாக திட்டிருக்காங்க. நீ எல்லாம் ஹஸ்பண்டாக தனியாக விட்டு வந்திருக்க ஒரு ஸ்கேனுக்கு. எல்லாருக்கும் இருக்கலாம், ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வர மாதிரி கதைகள் இருக்கும் நிச்சயமா. ஸோ அதுவும் நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ 2 ட்வின்ஸ் பிறக்கணும்னு ரெண்டு பேருமே வேண்டினது தான். நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது. நான் சிவன் பக்தன். கனவுகள் அவங்களுக்கு எல்லாமே ரெட்டையாக வரும். எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. ட்வின்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது ஒரு நினைவுகள். ஸோ வாழ்க்கையில் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிரான் சார் பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நடித்த படங்களில் எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் எல்லா ஃபிலிமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் பார்த்து ஆதிரான் சார் செதுக்கியிருக்காரு. காஸ்டியூம் ஆகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், எங்கெங்க நடிக்க வேணாம்னு சொல்லுவார், எங்கெங்க நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஃப்ரேம்லும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க. எப்பவுமே பெண்கள் ஆண்களை வர்ணிச்சு பார்ப்பாங்க, ஒரு ஆணை வர்ணிச்சு எனக்கு தெரியல. நான் ரொம்ப என்ன அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிஷ், அப்புறம் ஸ்னேகன் சார் எதனா பாடல், ஸோ வச்ச முரட்டை ஆசை. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ம பாட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன். முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது நான் இளையராஜா சார் பார்த்தேன். 2 பேரும் பார்த்தப்பறம் ரொம்ப நடுங்கி போச்சு லைஃப்ல. ஒன்று பாலா சாரை மீட் பண்ணியிருக்கேன், இளையராஜா சார் மீட் பண்ணியிருக்கேன். சரியான வைப்ரேஷன், சான்ஸே இல்லை. பார்த்தோன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்தப்போ பேச்சே வரல. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆதிரான் சார் வழியாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். வேற என்ன விசேஷங்கள்? நடிச்சிருக்க எல்லா கோஆர்டிஸ்ட், கிங்ஸ்லி, மதுமிதா, மனோபாலா சார் நம்ம கூட இல்லை, ஆர் உதயகுமார் சார், எல்லாரும் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். தென்னப்பன் சார் கூட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு, நடித்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் போராடிட்டு இருக்கோம். ஸோ மீதி எல்லாமே ஒரு நல்ல படம் ஆதிரான் சார் கொடுத்துருக்காரு. சினாமிகா முதல் படம்,
அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக ஆதிரான் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, அவங்க நடிச்சிருக்காங்க. இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு ஹீரோயினாகவும் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன். பாபு சார் உண்மையால ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமா ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பா தேவைப்படும். அது நிச்சயமா நீங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மா என்னைக்குமே காதல் தோல்வி அடைஞ்சது இல்லை, அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. நிச்சயமா நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமா நம்ம படம் கண்டிப்பா அமையும். இந்த ஷோ எடுத்து பண்ண ஜான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தர்மராஜ் சார் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த நன்றி. அன்பேஷம், தேங்க்யூ. இறுதியாக தயாரிப்பாளர் ராயல் பாபு அவர்கள் நன்றி உரை வழங்க இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சினேகன் சாருக்கு, KR சாருக்கு, தேனப்பன் சாருக்கு, உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கு, ரோஹித் அவர்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்தில் எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துறாங்க. யுவலட்சுமி, சினாமிகா அவர்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மனிஷா யாதவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிரஜன் அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லலாம், ஆதிராஜ் இந்த கதையை எனக்கு முதல்ல சொன்னார். முதல் காதல் கொண்ட திரைப்படம்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆழ்ந்த இந்த படத்தை பண்ணேன். முக்கியமாக சொல்லலாம், இளையராஜா சார் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். முதல்ல இந்த படத்தை பூஜை போடுறதுக்கு நாங்கள் எங்கெங்கே ட்ரை பண்ணோம். ஆனால் இளையராஜா சார் சொன்னார், நீங்கள் எங்கே ஏன் அலையாதீங்க, என் இடத்துலேயே பண்ணுங்க, எங்களுக்கு இடம் கொடுத்தாரு. புது படம் என்ன பண்றேன், புது ப்ரொடியூசராக வரேன். எனக்கு அவர் கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மேடையே அவங்களோட இடத்துல எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு. நீங்களே இங்கேயே ஆடியோ லான்ச் வச்சுக்கன்னு. இப்போ என்ன, அவங்களோட பொண்ணு இறந்ததால நாங்கள் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆகிப்போச்சு. இங்கே வைக்க அவர் இருந்திருப்பார் இந்த மேடையில், இப்போ இல்லை. அதுதான் மக்களுக்கு தெரியாது. நல்லபடியாக பண்ணதுக்கு அழகு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எங்களை எப்படியாச்சும் மேலே கொண்டு வரணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். சோ நினைவெல்லாம் நீடா படத்தோட சாங்ஸ் மறுபடியும் இங்க உங்களுக்காக ஸ்கிரீன் பண்ண இருக்கும். சோ ஆரம்பத்துல பார்க்காம மிஸ் பண்ணவங்க இந்த தருணத்துல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.